வாசிப்போம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். திரும்ப ஒருத்தர் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஹல்லேலூயா. சிலுவை பற்றியதான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்குமானால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதான நமக்கு அப்போஸ்தலர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் குறித்து நீங்கள் அறியாதிருக்க தீர்மானம். வேற ஒன்றையும் குறித்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, அறிய தேவையே இல்லை. வேற ஒன்றை குறித்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவை, அவர் தான் காஸ்பல், அவர் தான் சுவிசேஷம், அவரையே அன்றி. அதுவும் யார்? ஏன் அவர் நமக்கு காஸ்பலாக இருந்தார்? ஏன் சுவிசேஷமாக வந்தார்? தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி. சிலர் என்ன பண்ணுறாங்க, ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் என்ன பண்ணுகிறார்கள், மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவை குறித்தே நாங்கள் என்ன பண்ணுகிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் குறித்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அறியாது இருக்க. அப்படின்னா என்ன, அவரை மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். சிலுவையில் அறியப்பட்ட உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய ஜீவனை கொடுத்த அதை மட்டுமா என்ன பண்ணணும், நம்ம அதை அறிந்திருந்தோமானால், அது உணர்ந்திருந்தோமானால், அதை நம்ம அனுபவித்திருந்தோமானால், இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருப்போமானால் வரப்போகிற கோபத்துக்கு நம்ம எப்படி தப்பித்துக்கொள்வோம்? நமக்கு அந்த ஆண்டவர் கொடுத்ததான இந்த ரட்சிப்பு இலவசமாக கொடுத்தார். இலவசமாக பெற்றுக்கிறதான எந்த ஒரு பொருளை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், பெருசாக அதை பற்றி கவலைப்படவே மாட்டோம். ஏதாவது ஒரு விலக்கிரையும் கொடுத்து நம்ம வாங்கியிருந்தோம்னா நம்ம அதை குறித்து என்ன பண்ணுவோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாத்துக்குவோம். ஆனால் நம்ம என்ன பண்ண, இந்த ரட்சிப்பை, இந்த விடுதலையை ஆண்டவர்கிட்ட எப்படி பெற்றுக்கிட்டோம், இலவசமாக பெற்றுக்கிட்டோம். அதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த ரட்சிப்பை குறித்து என்ன பண்ணுறோம், கவலை இல்லாமல் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம கவலை இல்லாட்டினாலும் நம்ம மேலே கவலைப்படுகிற ஒருத்தர் இருக்கிறார். யார்? இயேசு. ஏன்னா அவர் விலைக்கிரயமாக நமக்கு கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவர் நம்முடைய ரட்சிப்பை குறித்து அவர் கவலைப்படுகிறார். ஏன் அவர் பாதுகாக்கிறார் என்றால், அவர் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை என்ன பண்ணியிருக்கிறாரா, விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். நமக்கு தான் அது இலவசம், ஆனால் அவர் என்ன இல்லை, விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆகையினால்தான் நீங்களும் நானும் எப்பேற்பட்டவங்க, விலையேறப்பெற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவெல்ல அவருடைய ரட்சிப்பை பெற்றதான நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். யோவான் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் என்ன பண்ணாராம், அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு நீங்களும் நானும் அவரை அப்பா பிதாவை கூப்பிடக்கூடிய சுவிகார புத்திராவியை கத்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். அது எவ்வளோ ஒரு விலையேறப்பட்டதான காரியம், எவ்வளோ விலையேறப்பட்டதான ஒரு காரியம். நம்ம அப்பா பேரை சொல்லும் பொழுது என்ன பண்ணுவோம், அப்படி காலரை தூக்கி விட்டுக்குவோம், எங்கள் அப்பா இவர் அப்படின்னு. நம்ம மீட்டெடுத்த தேவன், யாருக்கும் இல்லாத இந்த ரட்சிப்பு. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ மகான்கள் இருக்காங்க, எத்தனையோ நல்லவங்க இருக்கிறாங்க, உங்களையும் என்னையும் காட்டில் வசதிப்படுத்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் செல்லாத இந்த ரட்சிப்பு உங்களையும் என்னையும் சந்தித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாடினம்மா, பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா.
மனுஷனை அவர் நினைப்பதற்கும் மனுபுத்திரனை அவர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். அவருடைய விலையேறப்பட்டதான ரட்சிப்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம்மை அழைத்த தேவன். ரோமரில் வாசிக்கிறோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை மகிமைப்படுத்துவதற்கென்று கடந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும், எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை என்ன பண்ணுவாராம், அவர் தந்தருளுவார். அந்த அவருடைய வருகைக்கு நமக்கு நம்ம எதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அவருடைய வருகைக்கு, அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரரே, அந்த பரம அழைப்பு, அந்த பரம கானானுக்கு, அந்த நித்திய ஜீவனுக்கு, அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவரையே கொடுத்திருக்கிறார். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், அவர் சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்தேன். பவுல் அப்போஸ்தலனுடைய புஸ்தகத்தில் எல்லாம் வாசிங்கன்னா ஆண்டவரை குறித்து, சிலுவையை குறித்து தான் அதிகமாக என்ன பண்ணுவேன், பிரசங்கித்திருப்பார். அந்த நாட்களில் ஆண்டவருடைய சிலுவையை அவர்கள் பேசுவதற்கு ஒரு ஈஸியான ஒரு என்ன சந்தர்ப்பம் என்ன இல்லை. ஆனால் இந்த நாளில் அவருடைய சிலுவை பாடுகளை நம்ம என்ன பண்ணுகிறோம், ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு மாதமும் அவருடைய பந்தியில் நம்ம பங்கு பெறும் பொழுது அவரை நம்ம என்ன பண்ணுறோம், நினைவு கூறுகிறோம். அவர் நமக்காக செய்த அந்த தியாகமான காரியங்களை என்ன பண்ணுகிறோம், நினைவு கூறுகிறோம். அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார் வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 53 4வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலுள்ள வசனங்களை வாசிக்கலாம். ரெண்டாவது வசனம். எழும்புகிறார், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவரிடத்தில் என்ன இல்லாதிருந்தது. அப்பா, நம்ம அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. அல்லேலூயா. அவர்கிட்ட அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவர் நம்ம விரும்பத்தக்கதான ரூபம் அவர்கிட்ட என்ன இல்லை. ஏன் இல்லை? அவர் விண்ணுலக ராஜா, அவர் ராஜாதி ராஜா. உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய அழகு, சௌந்தரியம் எல்லாவற்றையும் எங்கே இழந்தார்? கல்வாரி சிலுவையில். அந்த கல்வாரி சிலுவையில் அந்த கோர காட்சியை நம்முடைய கண் முன்னாக கொண்டு வந்து பாருங்கள். அந்த கல்வாரி சிலுவையில் அவர் எப்படியெல்லாம் அவரை வாதித்தார்கள். அவரை ஒன்றுக்குறைய 40 அடி மிலாற்றினால், சவுக்குனால் என்ன பண்ணாங்க, அடித்தாங்க. அவருடைய சரீரம் சின்ன பின்னமாக என்ன பண்ணுது, பீக்கப்பட்டது. அவருடைய தலையில் என்ன பண்ணாங்க, முள் கிரீடம் வைத்து அடித்தாங்க. அவருடைய கைகளில் ஆணிகள், அவருடைய கால்களில் ஆணிகள். இந்த கோரத்தை யோசிச்சு பாருங்கள். யாரையாவது ஒருத்தர் அடித்து கொண்டா, நம்ம சில செய்திகளை நம்ம கேட்போம், போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி அடித்து கொண்டுட்டாங்க, இப்படியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க. இல்லைன்னா ஒரு கொலை நடந்தது, அந்த 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 காட்சியை என்ன பண்ண முடியாது, நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த இயேசுவை எப்படி கொண்டாங்களாம், சித்திரவதை செய்து ஒரேடியாக ஒரு அடியில் கொண்டா கூட என்ன இல்லை, ஒன்றும் தெரியாது. உங்களுக்காகவும் எனக்காகவும், உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணாராம், அணுவாக சித்திரவதைப்பட்டார். நம்முடைய சிந்தையில் செய்கிறதான பாவத்துக்காக அவர் தலையில் என்ன பண்ணார், முள்முடியை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய கைகளினால் கால்களினால் செய்யப்பட்டதான பாவத்துக்கு அவர் என்ன பண்ணார், கைகளினாலும் கால்களினாலும் ஆணிகளால் என்ன பண்ணார், கடாவப்பட்டார். மெய்யாகவே மெய்யாகவே அவர் என்ன பண்ணாராம், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் என்ன பண்ணார், சுமந்தார்.
இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறதான பாடுகள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாரும் என்ன இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் நமக்கு நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் என்ன பண்ணார், கல்வாரி சிலுவையில் நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய இடத்துல அவர் சுமந்தார். நம்முடைய துக்கங்களை எல்லாம், துக்கங்கள் என்றால் சாரோஸ், நம்முடைய கவலைகள், நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணார், அவர் சுமந்து தீர்த்துட்டார். நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, சுமக்க தேவையே இல்லை. நம்ம தான் என்ன பண்ணோம், அங்கே சுமக்கணும். நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டார், அதை நம்ம விசுவாசித்தா போதும். அவருடைய கல்வாரி சிலுவையை நம்ம நோக்கி பார்த்தா போதும். நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்முடைய பிரச்சனைகள் வரும்பொழுது, நம்முடைய கவலைகள் வரும்பொழுது, நம்முடைய போராட்டங்கள் வரும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் சிலுவை சுமந்துட்டு போகும்பொழுது பின்னாடி எருசலேமின் குமார்த்திகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அழுது கொண்டு வராங்க. இயேசுவானவர் திரும்பி பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன பண்ண வேண்டாம், எனக்காக நீங்கள் அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுங்க, அழுங்கள். நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், சோதனைகள், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சூழ்நிலை பார்க்காதபடிக்கு நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்பீங்கன்னா, கள்ளர்கள் 2 பேருக்கு மத்தியில் இயேசுவை என்ன பண்ணாங்க, அரைந்து வச்சிருந்தாங்க. அவன் ஒரு கள்ளன் என்ன பண்ணுறான், இயேசு என்ன பண்ணுறான், தூசிக்கிறான். அவன் சூழ்நிலைகளை பார்த்து என்ன பண்ணுறான், சூழ்நிலைகள் நமக்கு சொல்கிற கதை. அந்த கள்ளன் என்ன பண்ணுறான், தேவகுமாரன் சொன்னையே, உன்னை நீ ரசிக்கிறதுக்கு என்ன இல்லை, உனக்கு திராணி இல்லை, முடிஞ்சால் என்ன பண்ணு, உன்னையும் காப்பாற்று எங்களையும் காப்பாற்றுன்னு என்ன பண்ணுறான் ஒருத்தன் பரியாசம் பண்ணுறான். ஆனால் இன்னொரு கள்ளனும் அவன் என்ன பண்ணுறான், அவனை கடிந்து கொண்டு அவன் சொல்கிறான், நீயும் நானும் என்ன பண்ணுறோம், இப்போ ஏற்பட்டதான காரியத்துக்கு என்ன பண்ணுறோம், நியாயப்படி நம்ம என்ன பண்ணுறோம், தண்டிக்கப்படுகிறோம். அவர்கிட்ட என்ன பண்ணுறான், அவர்கிட்ட கேட்சான், ஆண்டவரே நீர் பரதேசியில் வரும் பொழுது என்னை என்ன பண்ணுங்க, நினைத்து கொள்ளுங்கள். அந்த கடைசி நேரத்தில் கூட கள்ளன் என்ன பண்ணுறான், ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட கெஞ்சுக்கிறான். நம்முடைய சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணணும், சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. சூழ்நிலை நமக்கு எப்பொழுதும் சாதகமாகவே என்ன பண்ணாது, பதில் சொல்லாது. நம்ம சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம என்ன பண்ணுகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். நமக்கு இது நடக்கும்னு நமக்கு தோணாத என்ன பண்ணுவோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. நம்ம சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம காரியங்களை என்ன பண்ணுறோம், நகர்த்தி கொண்டிருக்கிறோம். சூழ்நிலைகள் பார்த்தா சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாகவே வராது. மாறாக நீங்கள் என்ன பண்ணணும், இயேசுவை நோக்கி பார்க்கணும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நோக்கி, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி நீங்கள் வேறொன்றையும் குறித்து அறியாது இருக்க தீர்மானித்திருக்கிறேன். வேறு ஒன்றையை பற்றி என்ன பண்ண தேவையில்லை, நம்ம சூழ்நிலைகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நம்முடைய பாரத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அவர் சொல்ல, சிலுவையில் அறையப்பட்ட தேவன் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் வாங்க, அவரை நோக்கி பார்த்தா போதும். தாவீது சொல்கிறார், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதல்ல. நம்முடைய துக்கங்களை எல்லாம் மெய்யாகவே அவர் என்ன பண்ணாராம், சுமந்து கொண்டார். 5வது வசனத்தை வாசிங்களேன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் குற்றமற்ற தேவன், குற்றமில்லாத இரத்தம், மாசற்ற இரத்தம் அவர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக சிந்தினார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் என்ன பண்ணாராம், காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் என்ன பண்ணாராம், நொறுக்கப்பட்டார். ஆனால் நம்மளும் என்ன பண்ணுறோம், பிதா அவரை
தண்டித்துட்டார்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நினைக்கிறோம். ஏசு அந்த சிலுவையில் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். மற்றொரு காரியத்தை அவர் செய்தார். என்ன செய்தார் தெரியுங்களா? நம்முடைய அவமானங்களை அவர் என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வெட்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்களும் அந்த சிலுவையில் பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. இந்த மரணத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக நாம் அந்த சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு நம்ம தான் என்ன இருக்கிறோம். அது அந்த சிலுவை மரணம் அது எப்பேற்பட்டது? அது அவமான சின்னம். இந்த அவமானத்துக்கு பாத்திரவான்களாக இருந்த நம்முடைய அவமானத்துக்கு பதிலாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார், சிங்காரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வெட்கத்தையும் நம்முடைய அவமானத்தையும் அந்த சிலுவையில் என்ன பண்ணாராம், உங்களுக்காகவும் எனக்காகவும் சுமந்தார். அவரை நோக்கி பார்க்கிற யாவரும் வெட்கப்பட்டு போவதல்ல. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற யாவரும் வெட்கமடைய அவர் விடுகிறதே இல்லை. அவர் உண்மையுள்ள தேவன். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன பண்ணார், மரித்தார். உங்களுக்காக இந்த காரியத்தை மட்டும் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஏதாவது இலவசமாக நமக்கு வந்துச்சுன்னா அதை பற்றி என்ன பண்ண மாட்டோம், கவலையே பட மாட்டோம். ஆனால் உங்களையும் என்னை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை விலைக்கிரயமாக சிந்தி வாங்கியிருக்கார். நீங்களும் நானும் எவ்வளோ விலையேறப்பட்டவர்கள் தெரியுங்களா, எவ்வளோ பாக்கியவான்கள் தெரியுங்களா? அவர் அப்படி நம்மளை என்ன பண்ணுறாரா, வைத்திருக்கிறார். அதான் சொல்கிறார், நீயே என்னுடைய கண்ணின் கண்மணி, உன்னை நான் என்னுடைய உள்ளங்கையில் என்ன பண்ணியிருக்கேன், வரைந்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண மாட்டாரா, கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. அந்த ஜீவனுள்ள தேவன், இந்த சிலுவையில் அறையப்பட்ட தேவன் எவ்வளோ ஒரு மேன்மையான பாக்கியம் பாருங்க. இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம என்ன எப்படி இருக்கக்கூடாது, கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு நம்ம இந்த ஞானம் நமக்கு இல்லை, இந்த அறிவு நமக்கு இல்லாதனால தான் நம்ம என்ன எப்படி இருக்கிறோம், அதை பற்றி நம்ம என்ன பண்ணுறதில்ல, கவலைப்படுகிறதே இல்லை. இன்றைக்கு காலையில் பேசும்போது தான் ஆண்டவர் இந்த ஞானத்தை எனக்கே கொடுத்தாரு. ஆண்டவர் அவர் விலைக்கிரயமாக அவருடைய ரத்தத்தை சிந்தினால்தான் நம்ம விலையேற பெற்றவர்களாக மாற்றுவதற்கு. அதனால தான் ஆண்டவர் ஒரு நாள் நம்ம என்ன பண்ண மாட்டேன்றாராம், கைவிடவே மாட்டேன்றார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து செல்வது போல நம்முடைய பிள்ளையை நம்ம கைப்பிடிச்சு கொண்டு போனோம்னா அது என்ன பண்ண, எதையாவது பார்த்தா கையை உதறிட்டு என்ன பண்ண போகும். ஆனால் தகப்பன் என்ன பண்ண மாட்டான். ஏன்னா போய் தீங்கில் சிக்கிடக்கூடாது, ஏதோ வழியில் அசம்பாவிதம் ஏற்பட்டுறக்கூடாது, என்ன பண்ண பிள்ளைய இறுக்கி பிடிச்சிக்குவான். அதுபோல் நம்முடைய தேவன், நம்மை ரட்சித்த தேவன், அவருடைய பிள்ளையாக மாற்றின தேவன், அவருடைய பிள்ளையை அவர் என்ன பண்ண மாட்டார், ஒரு நாள் விட மாட்டார். நம்ம ஒரு நாள் யோசிக்க வேண்டாம், நான் இருக்கிறதான பிரச்சனை இல்லை, நான் இருக்கிறதான போராட்டத்தில் நான் தனிமையாக இருக்கிறேன்னு, நான் தனிமையாக உணர்றேன்னு. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். மோசையோடு கூட இருந்த தேவன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். அவர் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்கார், நம்முடைய சாரோஸ், நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார். நம்ம என்ன பண்ண தேவையில்லை, சுமக்க தேவையில்லை. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என்ன சங்கீதம் 55:22 வாசிங்களா டக்குன்னு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது, அவரே உன்னை என்ன பண்ணுவாராம், ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல பாரத்தை வச்சுடு. உங்கள் பாரங்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அவர் மேலே வைத்து விடுங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய பாரத்தை கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுறதில்ல, அவர் மேலே வைக்கிறதே இல்லை. வைத்தாலும் நம்முடைய திரும்பமாக எப்படி ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டு திரும்பமாக போகும்பொழுது என்ன பண்ணுறது,
தூக்கிட்டு போகிறது போல் நம்ம தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு பாரமாகவே இருக்குது, கவலையாகவே இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குது. அவர் மேலே வைத்துட்டிங்கன்னா என்ன இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கும் என்றார். அதனால் என்ன பண்ணுங்க, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய நுகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஈஸியாக இருக்கணும், உங்களுடைய வாழ்வு ஈஸியாக போகணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதான் யோவானில் வாசிக்கிறோம், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு என்ன பண்ணாராம், அதிகாரம் கொடுத்தார். அவரை விசுவாசித்து, எனக்காக நீர் மரித்தீர், எனக்காக நான் மரிக்க வேண்டிய இடத்துல நீர் மரித்தீர், நான் ஏற்க வேண்டிய அந்த துக்கத்தை, நான் ஏற்க வேண்டிய அந்த அவமானத்தை, அந்த வெட்கத்தை நீர் என்ன பண்ணீர், எனக்காக சுமந்து தீர்த்தீர். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. என்னுடைய தழும்புகளால் நீங்கள் என்ன பண்ணீங்க, குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன பண்ணுகிறோம், அவர் நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக அவர் என்ன பண்ணார், அன்றைக்கே அவர் தன்னுடைய சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அந்த தழும்புகளால் நம்ம என்ன பண்ணுகிறோம், குணமாகிறோம். நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை, எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் இயேசுவை நோக்கி பார்ப்போம் என்றால், ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அவருடைய அற்புத வல்லமை, அவருடைய சுகமாக்கும் வல்லமை நம்மை நிரப்பும். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்து வந்தார்களோ, பர்த்திமேயு குருடன் இயேசுவானவர் அவ்வழியாக போறாருன்னு கேள்விப்பட்ட என்ன பண்ணா, தாவீதின் குமாரனே எனக்கு என்ன பண்ணுங்க இறங்கும் என்று கூப்பிட்டான். இயேசு அநேகர் என்ன பண்ணாங்க, அவரை அதட்டுனாங்க, பேசாமல் இருப்பா, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. இயேசுவானவர் என்ன பண்ணார், அவன் பக்கமாக வந்து, நான் உனக்கு என்ன செய்யணும் ஆண்டவர், என்ன பண்ணுங்க, நான் பார்வை அடையணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நம்ம அநேக நேரங்களில் என் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியாது, அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவனாச்சே, அவர் எல்லாத்தையும் மேலே இருந்து பார்த்துட்டு இருக்காரு, ஏன் இந்த சூழ்நிலையில் விடணும். ஆபத்து காலத்தில் நீ என்ன பண்ணு, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணும், திறக்கப்படும். கேட்கிற எவனும் என்ன பண்ணுகிறான், பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்கன்னு சொன்னால் சில பேர் நாங்கள் கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கோம், ஆனால் கிடைக்கலைங்க. அதுக்கு தான் வசனம் சொல், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணுங்க, கேளுங்கள். அப்படின்னா பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் என்ன பண்ண, கேளு, விசுவாசத்தோடு கேளு. அடிக்கடி உதாரணத்துக்கு என்னுடைய சின்ன பையனை தான் சொல்லுவேன், ஏதாவது ஒரு காரியத்தை மட்டும் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அவனுக்கு வேண்டான்னுவேன், அவனை டீஸ் பண்ணுறதுக்காக சொல்லுவேன். ஆனால் போவான் வருவான், சுற்றி வருவான், அந்த காரியத்தை திருப்ப அதை நான் ஓகே சொன்னால் கூட விட மாட்டான், அதை கையிலேருந்து வாங்குற வரைக்கும் விட மாட்டான். ஸ்கூலில் ஏதாவது ஃபீஸ் கட்டணும், ஏதாவது ஃபோட்டோவுக்கு காசு கொடுக்கணுன்னா சும்மா நாள் இல்லைன்னாலுமே அதை கையில் நான் வாங்கினதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணுவான், அதுக்கப்புறம் அந்த காரியத்தை விடுவான். நம்ம கேட்குறோம், அப்படி தான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்கிற வரைக்கும், பெற்றுக்கொண்டாதான் அந்த காரியத்தை விடணும். பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் நீ என்ன பண்ண ஆண்டவர். அதனால தான் லூக்கா 18 அந்த விதவை தாயை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த விதவை தாய் இந்த அநீதியான நியாயாதிபதிகிட்ட போய் என்ன பண்ணுறா, தன்னுடைய வழக்கை என்ன பண்ண நியாயம் தீர்க்கும்படிக்கு கேட்கிறாள். அடிக்கடி என்ன பண்ணுறான், அவனை அலற்றா. வேதம் சொல்லுகிறது, அந்த நியாயாதிபதி என்ன பண்ண மாட்டானா, மனுஷனை மதியாதவன், தேவனுக்கு பயப்படாதவன். ஆனாலும் என்ன பண்ணுறவ, சோர்ந்து போகலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிற, சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லிக் கொடுக்குறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. நம்மளாம் அவரால் என்ன பண்ணியிருக்கோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்மளாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், நம்ம நீதிமான்களாக்கியிருக்கார், அவருடைய பிள்ளைகளாக்கியிருக்கார். நம்முடைய விஷயத்தில், நம்முடைய காரியத்தில் அவர் அமைதியாக இருப்பாரா?
நிச்சயம் என்ன பண்ணுவார்? நியாயம் நிச்சயம் பதில் கொடுப்பார். அந்த விசுவாசம் வேணும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணுங்க? கேட்கணும். பெற்றுக்கொண்டா. அதனால்தான் யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது. யாக்கோபு என்ன பண்ணுறான்? நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை நான் போக விட மாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. அவர்கிட்ட என்ன பண்ணான்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலைகள் மாறணுமா? நம்முடைய வாழ்க்கை அற்புதமாக மாறணுமா? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாக உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னுடைய சூழ்நிலை மாறணும், என்னுடைய வாழ்க்கை மாறணும், என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மாறணும், தேவைகள் சந்திக்கப்படணும். அவரை நோக்கி பார்த்தா போதும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணுங்க? அவரை கேளுங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? மேன்மை பாராட்டணும். அவரையே அன்றி வேறொன்றை குறித்து என்ன பண்ண நமக்கு தேவையே இல்லை. மற்ற காரியங்கள்லாம் நமக்கு என்ன இல்லை, தேவையே இல்லை. இன்றைக்கு நம்ம என்ன அநேக காரியங்களை குறித்து என்ன பண்ணுறோம்? கவலைப்படுகிறோம். மார்த்தாளோ என்ன பண்ணுறா? பற்பல காரியத்தை குறித்து என்ன பண்ணா? கவலைப்பட்டு கொண்டிருந்தா. தேவையானது ஒன்று. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்று. பவுலப்போஸ்தலன் தெளிவாக எழுதியிருக்க, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி. அவர் தான் நமக்காக என்ன பண்ணார்? ஜீவனை கொடுத்தார். அவர் தான் நம்ம வாழ்வழிக்கும்படிக்கு நம்ம மறிக்க வேண்டிய அந்த இடத்துல அவர் நம்ம என்ன பண்ணார்? அதை ஏற்றுக்கொண்டார். அதனால் நாம் அவரை நோக்கி பார்த்தா போதும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதே இல்லை. இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனை கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி என்ன பண்ணார்? ரட்சித்தார். சிலுவை பற்றியதான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இந்த நாளில் உலகம் எங்கிலும் அவருடைய வார்த்தைகள், கடைசியில் சிலுவையில் இயேசுவானவர் பேசினதான 7 வார்த்தைகள், இதெல்லாம் தியானித்து கொண்டிருக்காங்க. இந்த காலவேளை நாம் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட அவரை குறித்து தான் என்ன பண்ணணும்? நம்ம மேன்மை பாராட்டுவீர்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நாங்களோ இயேசுவை குறித்தே என்ன பண்ணுவோம்? மேன்மை பாராட்டுவோம். அப்படி மேன்மை பாராட்டும் பொழுது நம்மை ரட்சித்த தேவன், நம்மை அழைத்த தேவன், நமக்காக தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தின தேவன், அவர் ஒரு நாள் நம்ம என்ன பண்ண மாட்டாராம்? கைவிட மாட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுமி நின்று ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாம் காணிக்கைகளை ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா. ஜீசஸ். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே. ஜீசஸ். ஹல்லேலூயா.